Hi friends, இந்த வீடியோல பொட்டு காலியானதுக்கு அப்புறம் அந்த அட்டையை வந்து எப்படி பயனுள்ள பொருளா மாத்துறதுங்கறத பார்க்கலாம். கான்டெஸ்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நேத்து வீடியோல போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. செகண்ட் क्वेश्चन வந்து இந்த வீடியோல கீழ வரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆன்சரை இமெயில் அனுப்புங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காலியான பொட்டு அட்டையெல்லாம் எடுத்துர்க்கேன். இதுல வந்து அந்த முன்னாடி ஷைனிங்கா இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு போட்டோவை வந்து அந்த பொட்டு அட்டையோட சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த பேப்பர்ல வந்து தெரியிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இத வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஷைனிங்கான டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் வந்து இல்லாத பொட்டு அட்டையா எடுத்தீங்க அப்படின்னா போட்டோ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தூசி படும் இந்த மாதிரி ஏதாவது ஆகி போட்டோ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பேப்பர் வந்து இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பொட்டு அட்டையை வந்து டெக்கரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஷைனிங்கா பிளைனா இருக்க ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்க கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து வேஸ்டா தான் இருக்கனால இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த பொட்டு அட்டைக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள வந்து கட் பண்றதுக்கு இன்னொரு பொட்டு அட்டையை வந்து லைட்டா அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா பொட்டு அட்டையோட பின்னாடியும் அதே இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம பேப்பர்ல பண்ணிருக்கோம். இன்விடேஷன் கார்டுல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். அது போக இன்விடேஷன் கார்டு வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ங்கனால எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டுல சின்னதா ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரி நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு கலர்ல இந்த மாதிரி சின்ன சர்க்கிளா கட் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி அந்த ஃப்ளவருக்கு நடுவுல ஒட்டிக்கோங்க. இதுவுமே நான் இன்விடேஷன் கார்டுல தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த 4 ஃப்ளவரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போட்டோல வந்து ஒட்ட போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண மாதிரியே இன்னொரு போட்டோவும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 போட்டோலையும் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ளவர்ஸை ஒட்ட போறோம். வீடியோல காட்டுற மாதிரி அந்த போட்டோல வந்து 2 சைட்லயும் இந்த ஃப்ளவர்ஸை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவுமே நம்மளே செஞ்சு ஒட்டினா இன்னும் ரொம்ப அழகாவே இருக்கும். ஸோ அதே கலர்ல ஒட்டினா இன்னும் அழகா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அந்த இன்விடேஷன் கார்ட்லேயே கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சா உங்கள் விருப்பப்படி எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமாக டேபிளில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வைக்கும்போதே நல்லா தான் நிற்கிது. ஒருவேளை காற்றுப்பட்டா இது வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காலியாக போன ஒரு பேட்டரியோ ஏதாவது வெயிட்டான மெட்டீரியலாக அதுக்கு 2க்கும் நடுவில் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை வந்து நம்ம இன்னொன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஸ்க்கு வந்து இதுக்கு இடையில வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி 2-3 இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய இது கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம 2 ஃபோட்டோ ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் நூல் எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த 2 ஃபோட்டோவையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த டெக்கரேட்டிவ் நூலில் ஒட்டிடுங்க. அவ்வளோதான், அழகாக இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம வால் ஹேங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து காயறதுக்கு டைம் எடுக்கும். ஃபெவிபாண்ட்னா சீக்கிரமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளே வீட்லேயே வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த பொட்டு அட்டையில் 3வது யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற ஒரு இன்விடேஷன் கார்ட்லேருந்து அந்த பொட்டு அட்டைக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து அந்த பொட்டு அட்டையில் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கு அப்புறமா அதே இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த 2 பீஸையுமே இதே மாதிரி மடக்கி ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மடக்குனதுக்கு அப்புறமா அந்த பொட்டட்டையில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதை வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா இது மேலே வந்து வெயிட்டாக இருக்க ஏதாவது ஒரு பொருளை மேலே வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த பொட்டட்டையில் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க இடத்த வந்து நம்ம இன்விடேஷன் கார்ட்லேயும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இதில் மாட்டிக்கலாம். இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் இருந்தது, இதை வந்து இதில் ஒட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக ஒரு பர்ஸ் மாதிரி இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட விளையாட்டு ரூபாவெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த பொட்டட்டையில் நாலாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரை வந்து கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதே மாதிரி இதே சைஸில் நிறைய பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதாவது ஒரு நோட்டில் இருக்க பேப்பர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அழகாக ஒரு நோட் புக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி சின்னதாக ஒரு நோட் மாதிரி நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அழகாக நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது குழந்தைங்களுக்கு கூட சின்னதாக விளையாடுறதுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். இது வந்து இன்னும் பொட்டட்டைன்னு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாச்சும் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் இன்விடேஷன் கார்டில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நோட்டுக்கெலாம் எப்படி அட்டை போடுவோம் அந்த மாதிரி இதை மடக்கி 2 பக்கமும் ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு பொட்டட்டை மாதிரியே இருக்காது. அழகாக நம்ம சின்ன நோட் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வந்து கான்டெஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கான்டெஸ்ட்டுக்கான செகண்ட் கொஷின் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கொஷினுக்குரிய ஆன்சர் இன்னொரு வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவில் போய் அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சி இமெயில் அனுப்புங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நேற்று வீடியோவில் வந்திருக்கு. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 13 வீடியோவில் 13 கொஷின் வரும். மொத்தமாக 15 கொஷின். எல்லா கொஷினுக்கும் ஆன்சரை இமெயில் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.